வணக்கம். எல்லாருக்கும் முதல்ல புனித ரமலான் நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, இந்த புனிதமான ஒரு நாளில் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் கொடுத்த நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து 20ஆம் தேதி ஓகேங்களா, போன மாதம் 20ஆம் தேதி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது 500 சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறத வந்து ஒரு வீடியோவாக போட்டிருப்போம். கரெக்டுங்களா? அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி ஒருவேளை அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி படி நமக்கு வந்து எங்கெல்லாம் என்ட்ரி கிடச்சிச்சு, நம்ம என்ன மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பேசிக்காக. ஒருவேளை அது அப்படி என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா எங்கே எக்ஸிட் பண்ணியிருப்போம், என்ன மாதிரி நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மூலமாக வந்து நான் யாரையும் வந்து ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத தூண்டலை அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். நான் செபி ரெஜிஸ்டர் ரிசர்ச் அனாலிசிஸ் கிடையாது, எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? செட்டப் படி என்ட்ரி கிடச்சிச்சா கிடைக்கலையா அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவாக தான் இருக்குமே தவிர, மற்றபடி இவ்வளோ தான் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்மே என்கிட்ட கிடையாது. அந்த ப்ரூஃப்மே நம்ம காமிக்கல அந்த வீடியோவில். ஜஸ்ட்டு வந்து ஒருவேளை அப்படி எடுத்திருந்தோம் அப்படின்னா என்ன கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் எக்ஸல் சீட்டில் மேனுவலாக அதை செக் பண்ணி என்ட்ரி போட்டு வச்சிருந்த விஷயம் தான் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நம்ம பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு, ஓகேங்களா, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம செட்டப் படி என்ன பண்ணுவோம், சிஇபி இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? சிஇபி இது ரெண்டுமே ஆட் பண்ணுவோம். நான் 20ஆம் தேதியிலேருந்து எடுக்கலை, இந்த வாரத்துக்குள்ளது மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் பேசிக்காக. பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா 23,600 700, அதாவது 23,000லேருந்து ஒரு 23,700 வரைக்கும் 700-800 வரைக்கும் ஆவரேஜாக ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்குது. அந்த இடத்துல நான் மிடில் வேல்யூ 23,500 அப்படிங்கிற வேல்யூ வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? எடுத்துக்கிட்டேன். அதனால் 23,500 சிஇ 23,500 பிஇ அப்படிங்கிற ரெண்டு வேல்யூமே நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அது ரெண்டு வேல்யூமே எடுத்திருக்கேன். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு எந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கோம், என்ன டைமிங்கில் என்ட்ரி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படி எடுத்து ட்ரையல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு எங்கே எக்ஸிட் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சிஇ ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகேங்களா? சிஇ ஃபுல்லாக பார்த்துடலாம். 24ஆம் தேதி ஓகேங்களா, 23,500 சிஇயில் 9 வரைக்கும் எனக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? 23,500 சிஇயில் 24ஆம் தேதி நான் ட்ரையல் பண்ணுற கான்செப்டை காமிக்க போகிறதில்ல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? 9 வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் நினைக்கிறேன். என்ன ப்ரைஸில் என்ட்ரி கிடச்சிக்குது அப்படிங்கிறதுமே நான் பார்த்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். 219 ரூபாவில் ஒருவேளை நீங்கள் ட்ரையல் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது, ஓகேங்களா, ட்ரையல் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு எந்த இடத்துல ஹிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். பட் இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. நீங்கள் 5 மினிட்ஸில் நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், மேட்ச் ஆகுதா மேட்ச் ஆகலையா அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணி பாருங்கள். நான் இதில் இருக்கிற எல்லா என்ட்ரியுமே இப்படி தான் காமிக்க போகிறேன். ஓகேங்களா? அதுமாரி ஒரு சில என்ட்ரியை வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த 11:30 to 12:30 அப்படிங்கிற டைமிங்கில் வந்து இருந்ததுனால நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஒருவேளை அந்த டைமிங்கில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ சிஇயை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ 25ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 392 ரூபா, அதே 9 வரைக்கு எனக்கு என்ட்ரி கிடச்சிக்குது. ஓகேங்களா? என்ட்ரி கிடச்சிருக்குது. இங்கே பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? 23,500 சிஇ. ஓகேங்களா? 500 சிஇ இந்த இடத்துல தெரியும் நினைக்கிறேன். தெரியுதுங்களா? 392 ரூபா. நான் ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் பண்ணல. அதேமாரி ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங், அப்படி ஸ்டாப் லாஸ் ட்ரைல் பண்ணிட்டு வர்ற பட்சத்தில் எனக்கு எங்கே 477 ஹிட் ஆகுது. ஓகேங்களா? 477 ஹிட் ஆகுது. எனக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பெருசாக ஸ்டாப் லாஸ் இருக்குது அப்படின்ட்டு. அது வந்து நீங்கள் என் வீடியோ ஒழுங்காக ரெஃபர் பண்ணலை அப்படின்னு மொதல் விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். என் வீடியோ ஒழுங்காக ரெஃபர் பண்ணல. அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ மட்டும் ரெஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டாவது வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணல, அதில் உங்களோட ரிஸ்க் எப்படி டிஸ்கிரைப் ஆகும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். அதை ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்து எனக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது என்னுடைய தப்பு கிடையாது. நீங்கள் உங்களால் 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, ஓகேங்களா, உங்களுக்கு ப்ராஃபிட்டில் மார்க்கெட்டில் வந்து 8 மணி நேரம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அந்த பேஷன்ஸ் இருக்காது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. ஓகேங்களா? அதேமாரி அதே சேம் டேட்டில் வந்து எனக்கு சிஇயில் 381 ரூபா 1.45க்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு என்ட்ரி கிடச்சிக்குது, செகண்ட் ஹாஃப்லையும் அடுத்து என்ட்ரி கிடச்சிருக்குது. ஓகேங்களா? 1.45க்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்ன ப்ரைஸு அப்படின்ட்டு. 25ஆம் தேதி கரெக்டுங்களா? 1.45க்கு எனக்கு என்ட்ரி கிடச்சிக்குது. எங்கே இருக்குது? இதாக இருக்குது. ஓகேங்களா? சொந்தம் இருக்குது. 1.45 அப்படிங்கிற இதில் வந்து எனக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. பட் வந்து அது எனக்கு பெருசாக கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பெரிய ப்ராஃபிட் கிடையாது. பட் நம்ம ட்ரேல் பண்ணுற பட்சத்தில்
ஓகேங்களா. ட்ரையல் பண்ணுற பட்சத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. நீங்கள் நான் 5 மினிட்ஸில் காமிக்கல, அந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகும் அப்படிங்கிறனால காமிக்கல. நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, ஒரு வேளை இந்த ட்ரேடை நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா என்ன மிஸ்டேக் பண்ணுங்கள் அப்படிங்கிற பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம வீடியோ போடுறோம். ஓகேங்களா. வீடியோ போடுறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா 23/500 தான் 26ஆம் தேதி நமக்கு எங்கே என்ட்ரி கிடச்சிருக்குது, 10 மணிக்கு என்ட்ரி கிடச்சிருக்குது. 26ஆம் தேதி ஓகேங்களா. 26ஆம் தேதி 10 மணிக்கு நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்குது. கரெக்டுங்களா. அங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி தான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ட்ரி கிடச்சிருக்குது, கிளியர் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தான். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கும். இதே சேம் டைமில் P26ஆம் தேதி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயுமே இதே சேம் டைமில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். உங்களுக்கு தெரியுதுங்களா, கன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மார்க்கெட் கன்சால்டேட் ஆக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். பட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம செட்டப் படி ஃபாலோ பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதுவுமே உங்களுக்கு என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை நமக்கு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். பட் அது மேலே போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்கிரம் மேலே போச்சான்னு கேட்டிங்கன்னா மேலே போச்சு. ஓகேங்களா. மேலே போச்சு. பட் நம்ம ட்ரையல் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு ஹிட் ஆகிருக்கும். எந்த இடத்துல ஹிட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 324. இது வந்து நான் 23/500 எடுத்திருக்கேன். நீங்கள் ஒருவேளை 600 எடுத்துருக்கலாம், 700 எடுத்துருக்கலாம், மாற்றி வேறு இடத்துல எடுத்துருக்கலாம். ஓகேங்களா. ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் ஸ்ட்ரிக் பண்ணலாம், இப்போ தப்பு கிடையாது. ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த வாரம் ஃபுல்லாக 23/500 23/500 திங்கக்கிழமை இப்போ நீங்கள் மார்க்கெட் கிடையாது, வாரமாக ஓப்பன் ஆகுது. எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்க போறீங்க, அந்த மணியை நீங்கள் வாரம் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். அது உங்களுடைய ரிஸ்க்கை பொறுத்து அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அப்படிங்கிறது அது உங்களோட ரிஸ்க்கை பொறுத்து. நமக்கு எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த வீக் வந்து நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா நான் ஓவராலாக எவ்வளோ ப்ரீமியம் வந்து நீங்கள் அமௌண்ட்டில் கால்குலேட் பண்ணாங்க, இவ்வளோ ரூபா ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணாங்க, எவ்வளோ ப்ரீமியம் வந்து நான் ப்ராஃபிட்டாக எடுத்தேன் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ 27ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 237க்கு 9:45க்கு நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. இதில் சியில் ஓகேங்களா 9:45க்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா. 27ஆம் தேதி 9:45க்கு நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. 232 ரூபா. அந்த பாயிண்டில் வர்றதெல்லாம் நான் ரவுண்டாக போட்டுட்டேன். ஓகேங்களா. ஏன்னா எக்ஸாக்டாக அந்த பாயிண்டில் என்ட்ரி எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா. 232 ரூபா தான். நான் எக்ஸ்ட்ரா 37 ரூபா 36 ரூபா அப்படிங்கிறது தான் வச்சிருக்கேன். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். பேசிக்காக நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் போட்டு தான் வச்சிருக்கேன். நான் எக்ஸாக்ட் பாயிண்டில் யாராலையும் என்ட்ரி எடுக்க முடியாது அப்படிங்கிறதுமே ரியாலிட்டியை சொல்கிற மாதிரி தான் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா. 274 ரூபாவில் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மேலே போச்சு. ஓகேங்களா. 274 ரூபா. 74 ரூபா. ஸோ இதனால தான் நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங்க்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம். கொஞ்சம் ஓரளவு அக்யூரேட்டாக கிடைக்கும். இல்லை நீங்கள் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 28ஆம் தேதி வந்து நமக்கு 206 ரூபாயில் என்ட்ரி கிடச்சிருக்கு. எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 10 மணிக்கு. ஓகேங்களா. 10 மணிக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஏன் ப்ரோ நம்ம இங்கேயே என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இங்கேயே என்ட்ரி எடுத்துருக்கலாம். சாரி 28ஆம் தேதி கரெக்டுங்களா. 28ஆம் தேதி இங்கேயே என்ட்ரி எடுத்துருக்கலாம். நீங்கள் எடுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா. பட் நான் 9:30க்கு மேலே அப்படிங்கிற பட்சத்தில் ஓகேங்களா 9:30க்கு மேலே அப்படிங்கிற பட்சத்தில் நான் அந்த என்ட்ரி, ஏன்னா இந்த என்ட்ரியில் எனக்கு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. பேசிக்காக அதுக்கு அந்த பர்பஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ஸோ இதே சேம் இங்கே இருக்குது 28ஆம் தேதி. ஸோ இந்த என்ட்ரி கரெக்டுங்களா 10 மணி. ஓகே சிஇ 10 மணி. இந்த இடத்துல தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பேசிக்காக நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் டவுட்டு கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ட்ரி போயிருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயமா கேட்டிருப்பீங்க. ஏன்னா இப்போ சேம் டைமில் நீங்கள் பிஇ பார்த்தீங்கனாலும் அதே மாதிரி சேமாக நடந்திருக்கும். ஓகேங்களா. சேமாக நடந்திருக்கும். அதனால் ட்ராப் ஆகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பண்ணியிருப்போம். பட் இருந்தாலுமே எனக்கு பெருசாக மேலே போச்சான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங்கை ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல இது கிடச்சிருக்கும். ஓகேங்களா. நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு செட்டப் எங்கே வருது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ பிஇயில் ஓகேங்களா. இப்போ சிஇ முடிஞ்சிருச்சு. சிஇயில் நான் இவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 4-5 ட்ரேட் பண்ணியிருக்கேன் கரெக்டுங்களா. 6 ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ பிஇயில் எனக்கு கிடச்ச என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஓவராலாக 8 ட்ரேட் கிடச்சிருக்குது. ஓகேங்களா. நம்ம செட்டப் படி. ஸோ அதையுமே ரெஃபர் பண்ணிடலாம். இப்போது 23/500 பிஇ ஓகேங்களா. நமக்கு சிஇ தேவைப்படாது, க்ளோஸ் பண்ணிடலாம். 23/500 பிஇ 24ஆம் தேதியிலிருந்து, அதாவது இந்த வீக்குக்குள்ளது மட்டும், அதாவது லாஸ்ட் வீக்குக்குள்ளது மட்டும் நான் சொல்கிறேன். 24ஆம் தேதி 500 பிஇ 108ல் என்ட்ரி கிடச்சிருக்குது. என்ன டைமில் கிடச்சிருக்குன்னா 245க்கு கிடச்சிக்குது. ஓகேங்களா. 245க்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல தெரியுங்களா. ஸோ 245க்கு கிடச்சிருக்கு. பட் காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் எதுக்காக காஸ்ட், ஆனால் மேலே போச்சான்னு கேட்டிங்கன்னா மேலே போச்சு. பட் நம்ம ஸ்டாப் லாஸை ட்ரைல் பண்ணிட்டு வந்ததுனால நமக்கு காஸ்ட் டு காஸ்ட்டில் எக்ஸிட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. காஸ்ட் டு காஸ்ட்டில் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அதனால் 0 ப்ராஃபிட் 0 லாஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். 25ஆம் தேதி அதுக்கப்புறம் நமக்கு அந்த டேட்டில் என்ட்ரி இல்லை. 25ஆம் தேதி நமக்கு என்ன டைமிங்கில் 11:15க்கு என்ட்ரி கிடச்சிருக்குது. நம்ம சொன்ன டைமிங் என்ன 11:30க்கு அப்புறம். ஓகேங்களா. 11:30க்கு அப்புறம் நமக்கு வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. 11 to 12 வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்குவோம். ஒருவேளை பெருசாக மூவ்மெண்ட் இருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம்.
உங்களுக்கு இதில் தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா 11.25 அப்படிங்கிற இடத்துல என்ட்ரி கிடச்சிருக்கு நமக்கு. பட் ஓகே 11.25 என்ட்ரி கிடச்சிருக்கு. நீங்கள் ஸ்டாப் லாஸை ட்ரைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 102 ரூபா அப்படிங்கிற சாரி 10.30க்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா ஸோ 10.30 இல்லை இந்த 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 பாயிண்ட்டு. ஸோ 109 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்லா டபுள் சைடு விக்காக இருந்துச்சு. ஸோ இதில் நான் மெயினாக ஒன்று காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா 25ஆம் தேதி இல்லைங்களா, நான் மெயினாக ஒன்று காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா ஸோ நீங்கள் மெயினாக பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா அந்த எடுத்தாச்சு. ஓகேங்களா 10.30க்கு 25ஆம் தேதி நீங்கள் டேட்டையுமே பார்த்துக்கங்க. 25ஆம் தேதி 10.30க்கு நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா ஸோ என்ன மெயினாக மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 10.30க்கு நீங்கள் எடுத்துட்டீங்க. நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருப்பேன். ஒருவேளை அந்த ப்ரைஸ் ஓகேங்களா அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்டாப் லாஸையே ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நான் மெயினாக திருப்பி எடுத்து காமிக்க காரணம் இதுதான். ஓகேங்களா இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 90 ரூபா, இதில் வந்து 88 ரூபா, 2 ரூபா அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு என்ன ரிஸ்க் இருக்கும்? 150 ரூபா ரிஸ்க் இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் என்ட்ரி எடுத்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் 150 ரூபா ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அப்போது அந்த மார்க்கெட்டில் எடுத்த ப்ராஃபிட்டை நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து நம்ம இதில் சொல்லிக்கிறோம். ஏன்னா பேசிக்காக சேம் ப்ரைஸ் எஸ்எல் ட்ரெயிலிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா அது பெருசாக மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்டாப் லாஸே ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை ஹிட் ஆச்சுன்னா ஆகிட்டு போகுது. எதனால் ஆகிட்டு போகுது? 150 ரூபா அப்படிங்கிறதுல ரிஸ்க் எடுக்கிறதுல ஒருவேளை ஸ்டாப் லாஸே 150 ரூபா இருந்தாலும் 150 ரூபா நம்ம ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒருவேளை இங்கே எனக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா ஹிட் ஆகிருக்காது ஒரு விஷயம். பட் நான் ஒருவேளை ஸ்டாப் லாஸ் வச்சு ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா என்னுடைய மனசு இருக்குது இல்லைங்களா, எமோஷனலாக என்னோட மனசு இருக்குல்ல, ஐயோ நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நமக்கு எமோஷனலாக அந்த வீக்னஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லாருக்குமே நடந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து உங்களுடைய செட்டப்பு. அதனால தான் நம்ம அந்த சேம் ப்ரைஸ் இருந்துச்சு இல்லை வந்து 1 ரூபா 2 ரூபா டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்எல் ட்ரைல் பண்ண வேண்டாம், நீங்கள் சைலண்டாக வேடிக்கை பாருங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எஸ்எல் ட்ரைலிங் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா எஸ்எல் ட்ரைலிங் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் இங்கே பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக இங்கே பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இங்கே ஹிட்டாக இருக்கும். ஸோ அதைத்தான் வந்து நம்ம பேசிக்காக 102 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை நான் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். எதனால் 102 அப்படிங்கிறது நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுவுமே நீங்கள் ஃபுல்லாக பார்க்காம வந்துட்டு இல்லை எனக்கு வந்து இப்படி அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது என்னுடைய தப்பு கிடையாது. இல்லை நீங்கள் ஒழுங்காக பார்க்கல அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஒழுங்காக ஃபஸ்ட்டு ஒழுங்காக பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராக புரிய வரும். ஓகேங்களா அடுத்த என்ட்ரிக்கு போவோம். 26ஆம் தேதி ஓகேங்களா 26ஆம் தேதி எங்கே கிடச்சிருக்கு? 88 ரூபா அப்படிங்கிறதுல 11.25க்கு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா 26ஆம் தேதி கரெக்டுங்களா 26ஆம் தேதி 11.25க்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ட்ரி 11 ஓகேங்களா 11.25க்கு வந்து நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஓகேங்களா ஸோ ஏன்னா மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கலாம். 15 மினிட்ஸ் தான் ஓகே எடுத்துருக்கலாம். ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணுற பட்சத்தில் 109 அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா 109 அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ஹிட் ஆகிருக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். ஸோ இங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேம் சினாரியோ தான் நடந்திருக்கும். சேம் ப்ரைஸில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்திருக்கும். நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். சார்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களோட வீக்கெண்டை வந்து சும்மா வந்து ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணாமல் லேர்னிங் பர்பஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு ஹாலிடே வேறு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க்கெட் டைமில் நீங்கள் மார்க்கெட் பார்த்துட்டு இருப்பீங்க. பட் அதுக்காக லேர்னிங் பர்பஸாக பண்ணுங்கள் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஓகே எங்கே கிடச்சிருக்கு? நம்ம ப்ராஃபிட்டை மட்டும் காமிக்கலாம். லாஸ்ட்டுமே காமிச்சிருக்கோம். டிரான்ஸ்பரண்ட்டாக தான் காமிச்சிருக்கோம். ஓகேங்களா ஒரு நிமிஷம். இல்லை 23,500 பி வந்து 107 ரூபா 11 மணிக்கு எனக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. என்றைக்கு? நெக்ஸ்ட் டேட்டில் 27 ரூபாவில் 11 மணிக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா 11 மணிக்கு எனக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. பட் நான் ஸ்டாப் லாஸை ட்ரைல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். பட் எஸ்எல் வந்து ரொம்ப லாங்காக தான் போய் ஹிட் ஆகிருக்கும் நமக்கு. ஒருவேளை 5 மினிட்ஸில் ட்ரையல் பண்ணியிருந்தேன்னா எனக்கு காஸ்ட் டு காஸ்ட்டில் வந்திருக்கும். பட் நான் இதை வந்து மெயின் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா மெயின் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு அப்படிங்கிறத நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா இப்போது 28ஆம் தேதி பேசிக்காக நான் இதில் வந்து 4 ட்ரேடு போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம 4 ட்ரேடுமே வந்து மோஸ்ட்லி இந்த ட்ரேடில் இருந்திருக்க மாட்டோம். பட் இந்த ட்ரேடில் இருந்து நம்ம யூடியூப் லைவில் வந்து இந்த டவுட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டு வந்திருப்போம். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இந்த டவுட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டு வந்திருப்போம். 28ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 9:45 ஓகேங்களா 9:45க்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 9:30க்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ செகண்ட் ஹாஃபில் எடுத்துக்குவோம். ஓகேங்களா செகண்ட் ஹாஃபில் எடுத்துக்குவோம். 87 ரூபாவில் என்ட்ரி எடுத்திருப்பீங்க 12:30க்கு. இந்த இங்கே மட்டும் ஏன்டா நீங்கள் 12:30க்கு மென்ஷன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த 12:30க்கு நம்ம வந்து யூடியூப் லைவில் வந்து காமிச்சிட்டு வந்துருப்போம். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி வந்து செட்டப் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்களா. செட்டப் கரெக்டாக இல்லையா அந்த இடத்துல டவுட் வரும் அப்படிங்கிறதுனால வந்திருப்போம். ஒருவேளை நீங்கள் இதை ரிமூவ் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு என்ன 2,100 ரூபா கம்மியாக இருந்திருக்கும். ஒரு 26,000 ரூபா 25,000 ரூபா அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ப்ராஃபிட்டில் ஓவராலாக ப்ராஃபிட் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ
நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். இது டைமிங் நான் கரெக்டாக போட்டிருக்கேனா அப்படின்ட்டு. 145க்கு 124 என்ட்ரி கிடச்சிருக்கும். 145க்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கரெக்டுங்களா? இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிருக்கும். பட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் 5 மினிட்ஸில் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலேயே வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகிருக்கும். பெருசாலாம் இல்லை, ஒரு 10 பாயிண்ட் தான் நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்க. பட் ஓவரால் பிஎன்எல் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரியும். ஈவன் 315க்கும், ஓகேங்களா, 315க்கும் உங்களுக்கு என்ட்ரி தான், ஓகேவா? 315க்கும் என்ட்ரி தான். ஸோ இது எஜுகேஷனல் பர்பஸ் தான் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். 315க்கு. பட் நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா 15 நிமிஷம் தான் இருக்குது, எதுக்கு போட்டுக்கிட்டு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற ஒரு சின்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். பட் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை நீங்கள் எடுத்திருந்தீங்க, அந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மட்டும் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஓவராலாக 25,000 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். நான் இதில் ஹையஸ்ட்டாக பை பண்ண ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 392. இந்த 392 எனக்கு எவ்வளோ தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 29,400 தேவைப்பட்டிருக்கும். அதாவது 392 இன்ட்டு லார்ஜ் சைஸ் போட்டிங்க அப்படின்னா எனக்கு இவ்வளோ 30,000 தேவைப்பட்டிருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்போ நான் இதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட அதிகபட்ச கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 30,000. அப்போ எல்லாராலையும் ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை ஏதாவது தப்பு இருந்துச்சு, நான் பண்ண பிஎன்எல் ஏதாவது தப்பு இருந்துச்சு, பிஎன்எல் கிடையாது, நான் இந்த இடத்துல செட்டப்பில் எங்கெங்கே என்ட்ரி கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஏதாவது தப்பு இருந்துச்சு, இல்லை இந்த என்ட்ரி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதுக்கான கிளாரிஃபிகேஷனை கொடுப்போம். ஸோ வேறு ஏதாவது கான்செப்ட்டில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த வீடியோவையும் நம்ம கொடுப்போம். ஏன்னா பேசிக்காக நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வீடியோ போட்டு அது பெருசாக அந்த அளவுக்குலாம் ரீச் ஆகலை. ஆனால் நிறைய பேர் நிறைய வேறு யூடியூபர்லாம் போய் கேட்டிருக்காங்க அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதனால தான் போட்டோம். பட் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நம்ம அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வீடியோமே நம்ம அப்கமிங் வீடியோவில் இன்னும் பெருசாக பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.